வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அதிகாலையில் கோர விபத்து, யாழ் பல்கலை விரிவுரையாளரின் கணவர் பலி. சட்டவிரோதமாக மாடுகளை கடத்திய 5 கைது. லொரியொன்றில் சிக்கி நபரொருவர் பலி, சாரதி தலைமறைவு. யாழில் திடீரென உயிரிழந்துள்ள 2 மாத ஆண் குழந்தை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது சிறியளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டு மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இன்று நண்பகல் முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த மழை மேற்காவுகை செயற்பாட்டினால் உருவாகும் மழை என்பதால் இடிமின்னலோடு இணைந்ததாகவே இந்த மழை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை எதிர்வரும் 27/5/2025 அன்று பங்களா விரிகுடாவில் பங்களாதேசத்திற்கு தெற்காக காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் கிடையாது. ஆனாலும் இந்த நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். கண்டியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த காரொன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த டிப்பருடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 4:30 மணியளவில் ஓமந்தை பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்தில் காரின் சாரதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காரில் பயணித்த 3 பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் காரின் சாரதி தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தந்தை, தாய் மற்றும் 2 பிள்ளைகள் காரில் பயணம் செய்துள்ள நிலையில் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் உட்பட 2 அடங்குவதாகவும் உயிரிழந்துள்ளவர் நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விபத்து குறித்து ஓமந்தை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக மாடு கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் 5 ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுமதி பத்திரமின்றி 7 மாடுகளை வாகனம் ஒன்றில் ஏற்றிச் சென்ற போது காரைநகர் பகுதியில் வைத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஊர்காவத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெமில்டன் தேயிலை தோட்ட வீதியில் லொரியொன்றில் சிக்கி நபரொருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்து சம்பவத்தில் பலத்த காயமடைந்த நபர் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்துள்ள நபர் 33 வயதுடைய பெவண்டவத்த தவலன் தென்ன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வருகிறது. சடலம் நுவரெலியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய லொரி விபத்து நடந்த இடத்தில் இருப்பதாகவும் சாரதி அங்கிருந்து தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொத்மலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் 2 மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று நேற்று பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது. இதன்போது துன்னாலை மேற்கு கரவட்டியைச் சேர்ந்த எட்வேர்ட் தனுசன் டெரிக் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி குழந்தைக்கு சளியுடன் கூடிய இருமல் ஏற்பட்டது. இந்நிலையில் மந்திகை வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்றனர்.
பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக 24ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.